இதுதான் குழித்தர நகராட்சியுடைய பூங்கா. இது பார்த்த தெரியும் உங்களுக்கு வேடிக்கை போர்டை எடுத்து ஏறக்குறை 5 வருஷ காலமாகிறது இந்த இடத்தை விட்டு கொடுத்து. கவர்னர் சட்ட பிரகாரம் சாலை பொதுமக்களுக்கு தேவையான எத்தனை அடி வீதி வேணுமோ அத்தனை அடி வீதியும் சாலை விட்டு கொடுத்து கொண்டு குழித்தர நகராட்சி இங்கே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா இன்னும் திறந்து கொடுக்கவில்லை. மக்களுக்கு திறந்து கொடுக்கவோ மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரவோ இல்லை. ஆகையால் தான் இந்த பிரச்சனை பல முறை இப்போ இந்த பொதுமக்கள் அரசினுடைய கவனத்தை கொண்டு செல்லிருக்கிறோம். எங்களுக்கு வழி தேவை, எங்களுக்கு பாதை தேவை. ஆனால் எந்த அதிகாரிகளோ எந்த ஒரு மற்ற அரசு அதிகாரிகள் யாருமே இதை பற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இதிலே முன்னிட்டு இறங்கிறது. சம்பந்தப்பட்ட என்னுடைய மாண்புமிகு பாசத்துக்குரிய முதலமைச்சர் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் மதிக்கக்கூடியதான பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழித்தர நகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி மிக போராட்டத்துக்கு நாங்கள் களமிறங்கும் என்று எச்சரித்துக் கொள்கிறேன். இதான் இன்றைக்கு காணக்கூடியதான இந்த பாதையோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. எத்தனை வீடுகள் இருக்கிறது, எத்தனை பேர் இந்த வீட்டில் இருந்து அவதிப்பட்டு வண்டி கொண்டு விட முடியாது. அவருக்கு இந்த வண்டிகள் கொண்டு வர முடியவில்லை. டாக்ஸ் கட்டுறோம், வரிப்பணம் செலுத்துகிறோம். இன்றைக்குள்ள வீட்டு வரியெல்லாம் பார்த்தால் எவ்வளோ உயர்வாக இருக்கிறது. ஏன் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கவில்லை? ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏன் தயங்குகிறீர்கள்? இது இந்த பின்னில் யார்? உங்களுக்குள் கோஷ்டி மோதல் இருந்தால் அது மக்களை பாதிக்கக்கூடாது. ஆகையால் என்னுடைய பாசத்துக்குரியதான என்னுடைய மதிக்கக்கூடியதான ஆணையர், குழித்தர ஆணையர் சேர்மான் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலைமைச் செயலகத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கொண்டு செல்கிறேன் இந்த பிரச்சனையே. ஆகையால் நீங்கள்